இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் மாறி போயிட்டார். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர் சொல்றீங்க. அது வரைக்கும் நான் தான் தலைவர். சத்தியமா அமைச்சர் பதவிக்கு அரசியல் அந்த மாதிரி இதுக்கு நான் போவேன். வாக்களிக்கிற மக்கள் அது 18 வயசோ அல்லது 90 வயசோ அதுக்கு மேலேயோ எல்லாம் என் பக்கம் தான் இருக்கிறேன். 26க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பதவி கொடுக்குறேன்ப்பா ஐயா என்ன சொல்லுவாரு போர்வே சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியே இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் மாறி போயிட்டார். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர் சொல்றீங்க. அது வரைக்கும் நான் தான் தலைவர். இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான். வேற நான் கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபையில் போய் மந்திரியாக அந்த சீட்டு அந்த மாதிரி எப்பொழுதும் எந்த காலத்திலையும் சத்தியமா அமைச்சர் பதவிக்கு அரசியல் அந்த மாதிரி இதுக்கு நான் போக மாட்டேன். தலைவர் பதவி ஏன்னா அது இவருடைய நடத்தினால அதாவது நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினேன். அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பகிரங்கமாக சொன்னேன். ஒருவர் லேசாக இவரை விமர்சித்தார். 19 பேர் மொத்தம் நிர்வாக குழு. ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார். அது நல்ல விமர்சனம். பாமக நிறுவனர் அவர்களுக்கு நிர்வாகிகளை நீக்க அதிகாரம் கிடையாது. தலைவராகிய எனக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. அதனால் நீங்க நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே பதவியில நீடிக்கிறான்றாங்க. நிர்வாகத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? நான் சொல்லிட்டேன். நான் நிறுவனர் தலைவர் சொல்லியாச்சு. இப்போ ஓட்டு போடுற மக்கள் வாக்களிக்கிற மக்கள் அது 18 வயசோ அல்லது 90 வயசோ அதுக்கு மேலேயோ எல்லாம் என் பக்கம் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் நீங்க எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க. ஒரு கிராமத்துக்குள்ள போய் இதை சொல்லி பாருங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மக்கள் தான் முக்கியம், நாடு தான் முக்கியம்.